ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A can finish a work in 15 days, B in 20 days and C in 25 days. All these three worked together and earned rupees 4,700. The share of C is. A வந்து ஒரு வேலையை 15 நாள்லயும், B அதே வேலையை 20 நாள்லயும், C அதே வேலையை 25 நாள்லயும் முடிக்க முடியும். இந்த மூணு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு வேலை பார்க்கறாங்கன்னா 4,700 ரூபாய்க்கு வேலை பார்க்கறாங்க. அப்ப சியோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். சோ ஏ பி சி போட்டுக்கலாம். ஏ ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறான்? 15 நாள்ல முடிக்கிறான். பி வந்து 20 நாள்ல முடிக்கிறான். சி வந்து அந்த வேலையை 25 நாள்ல முடிக்கிறான். ஓகேவா? சோ இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா, அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 15, 20, 25 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். சோ 15, 20, 25 எல்சிஎம் என்ன வரும்? 300 வரும். அப்படி இல்லைன்னா தான வகுத்தல் போட்டு கண்டுபிடிங்க. சோ 3 5 15, 4 5 20, 5 5 25. சோ 20, 60, 60 5 300. சோ 300 இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா டோட்டல் ஒர்க். ஓகே, சோ இப்போ நம்ம ஏயோட திறன் கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் ஒர்க் எவ்வளவுனா 300. ஏயோட திறன் என்ன வரும்? 300 டிவைடட் பை 15. அதாவது இந்த 15 300 மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? சோ 20ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தெரியலன்னா இந்த 15 எடுத்துட்டு வந்து இந்த 300க்கு கீழே வச்சு டிவைட் பண்ணி பாருங்க. ஓகே, அதே மாதிரி டிவைடட் பை 20 போட்டீங்க அப்படின்னா பியோட திறன் கிடைச்சிரும். சோ 20 300 மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். 25 300 மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலன்னா அந்த 300 டிவைடட் பை 25 போடுங்க. அப்ப இது என்னதுன்னா, இது வந்து திறன். இது ஏயோட திறன், இது பியோட திறன், இது சியோட திறன். ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு 20 கேக் பண்ணிடுவான். அதே பியோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 15 கேக் பண்ணுவான். சியோட திறமை எவ்வளவுனா 12 கேக் பண்ணுவான். இப்ப என்னன்னா இவங்க மூணு பேருக்கும் நான் சம்பளம் எவ்வளவு கொடுத்திருக்கேன்னா 4,700 ரூபாய் கொடுத்திருக்கேன். அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி இந்த சம்பளத்தை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப சியோட இது எவ்வளவு வரும்? எனக்கு டோட்டலா இவங்க மூணு பேரோட திறமை எனக்கு என்ன வரும்? 20, 15, 12 ஆட் பண்ணா என்ன வரும்? 47 கிடைக்குமா? ஓகே, அப்ப டோட்டலா நான் கொடுத்திருக்க அமௌண்ட் எவ்வளவு? 4,700. அப்போ 47 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 4,700க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து ஒன் பார்ட் கண்டுபிடிங்க. ஒன் பார்ட் என்ன வரும்? 4,700 டிவைட் பை 47 போடும்போது ஒன் பார்ட் வந்து 100ன்னு கிடைக்கும். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சியோட பங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சியோட பங்கு எவ்வளவு? 12 பார்ட். அப்போ ஒன் பார்ட் 100னா 12 பார்ட் எவ்வளவு வரும்? 12 இன்ட்டு 100. சோ 1,200 ரூபாய். அப்ப சிக்கு எவ்வளவு ரூபாய் போகும்? 1,200 ரூபாய். சப்போஸ் உங்களுக்கு பியோடது எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன் பார்ட் 100னா பிக்கு என்ன வரும்? 15 பார்ட். சோ 15 இன்ட்டு 100ங்கும் போது 1,500 கிடைக்கும். இது வந்து பியோடது. சப்போஸ் ஏயோடது கேட்கறாங்கன்னா ஏயோடது 20 பார்ட். ஒன் பார்ட் 100னா 20 பார்ட் என்ன வரும்? 20 இன்ட்டு 100 2000. இது ஏயோடது வரும். ஓகே, சப்போஸ் ஏ வாங்கின காசுக்கும் பி வாங்கின காசுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 20 மைனஸ் 12 8ன்னு கிடைக்கும். அப்போ ஒன் பார்ட் 100னா 8 இன்ட்டு 100 800. ஓகே, அந்த ரேஷியோ வச்சு இந்த சம்ம வந்து முடிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? இன் a mixture of 24 liter the ratio of acid to water is 3:5. ஒரு மிக்சர் இருக்கு. சோ டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா 24 லிட்டர் இருக்கு. ஒரு பாத்திரத்துல டோட்டலா 24 லிட்டர் இருக்கு. இந்த 24 லிட்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா ஆசிடும் இருக்கு, வாட்டரும் இருக்கு. ஆசிடோட பங்கு பாத்தீங்கன்னா 3 பங்கு இருக்கு. வாட்டரோட பங்கு பாத்தீங்கன்னா 5 பங்கு இருக்கு. ஓகே, இப்ப என்ன ஆகுதுன்னா 6 லிட்டர் வாட்டர் இஸ் ஆடட் டு த மிக்சர். இப்போ நான் இதுல ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊத்துறேன். ஓகேவா? 6 லிட்டர் என்ன ஊத்துறேன்? தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா ஆசிடுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 24 லிட்டர் கலவையில் அமிலம் மற்றும் தண்ணீரின் விகிதம் 3:5. 6 லிட்டர் தண்ணீர் இந்த கலவையில் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் அமிலத்திற்கும் தண்ணீருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ 24 லிட்டர் அதோட ரேஷியோ என்னது? 3:5. ஓகே, 3 பங்கு ஆசிட், 5 பங்கு வாட்டர் இருக்கு. அப்ப இந்த 24 லிட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 + 5 8 பங்குக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 8 பங்கு 24 இருந்துச்சுன்னா ஒன் பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 24/8 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஆசிட் எத்தனை பங்கு இருக்கு? 3 பங்கு இருக்கு. அப்போ ஒரு பங்கு 3னா 3 பங்கு என்ன வரும்? 3 இன்ட்டு 3 9. அப்ப ஆசிட் எத்தனை லிட்டர் இருக்கும்? 9 லிட்டர் இருக்கும். வாட்டர் எத்தனை இருக்கு? 5 பங்கு இருக்கு. ஒரு பங்கு 3னா 5 பங்கு எத்தனை வரும்? 5 இன்ட்டு 3 15. இப்போ 15 லிட்டர் வாட்டர் இருக்கு. இப்ப ஆட் பண்ணி பாருங்க. 9 + 15 24 ஆயிருது. அப்ப அந்த 24 லிட்டர் கலவைய நான் ஆசிட் தனியா வாட்டர் தனியா பிரிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா 6 லிட்டர் தண்ணி ஊத்துறேன். அப்ப தண்ணி ஊத்தும் போது எதுல ஊத்துவீங்க? தண்ணி கூட தானே ஆட் ஆகும். சோ அப்ப தண்ணியில ஒரு 6 லிட்டர் ஊத்துறீங்க. அப்ப ஆசிட் வந்து அப்படிதான் இருக்க போகுது. ஆசிட் வந்து 9 லிட்டர் இருக்குது. 9 லிட்டர் தான் இருக்க போகுது.
வாட்டர் வந்து 15 லிட்டரா இருக்கு. 6 லிட்டர் தண்ணி ஊத்துனோட என்ன ஆகுது? 15 + 6 21 மாறிடும். ஓகேவா? அப்போ வாட்டர் இப்போ 6 லிட்டர் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் 15 இருந்தது 21 மாறிடுச்சு. இப்ப புதிய கலவையோட ரேஷியோ எனக்கு உங்களுக்கு என்ன வரும்? சோ என்ன வரும்? இது ரெண்டுக்கும் காமனான வாய்ப்பாடு என்ன? 3 வாய்ப்பாடு. 3 வாய்ப்பாடுல கட் பண்ணீங்கன்னா 3 3 9 7 3 21. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 3:7. அப்ப ஆசிடும் வாட்டரும் 3:7ங்கிற விகிதத்துல இருக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? என்ன சொல்லிருக்காங்க? in a certain code computer is written as LNB VQ SFU. How is bulk head? ஓகேவா? சோ இத வந்து bulk head இத வந்து எப்படி எழுதுவீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர்ங்கிறத நாங்க இப்படி ரைட் பண்ணுவோம். அப்ப பல்க் ஹெட்ங்கிறது எப்படி எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணிருங்க? ஏபிசிடி வந்து எழுதிருங்க. நீங்க ஏபிசிடி ஏல இருந்து இசட் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே தான். ஏனா 1, இசட்னா 26, டபிள்யூனா 23 நம்பர் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு 2 செகண்ட் தான் ஆகும். அதுக்குள்ள எக்ஸாம்ல எழுதிக்கோங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? கம்ப்யூட்டர் அப்படிங்கறத எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்என்பி எல்என்பி விக்யூ எஸ்எஃப்யூ விக்யூ எஸ்எஃப்யூன்னு எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த பல்க் ஹெட்டை எப்படி எழுதுவீங்க? பிஎல்கே ஹெச்இஏடி. ஓகேவா? சோ பல்க் ஹெட். ஓகே, இப்போ இதுல என்ன லாஜிக்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சோ கொஞ்சம் நல்லா யோசிங்க. இப்போ கம்ப்யூட்டர் சிக்கு நேரா எல் வருமான்னு பாருங்க. சி வந்து 3வது இடத்துல இருக்கு, எல் வந்து 12வது இடத்துல இருக்கு. சோ +9. சோ அப்போ வாய்ப்பு இல்ல. +9 ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓங்கிறது 15, என்னங்கிறது அதுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. அப்படிதானே? சோ அப்போ வேற ஏதோ நடந்திருக்கு. வேற என்ன நடந்திருக்கும்? யோசிங்க. சோ என்ன பண்ணிருக்கலாம்? ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் இது பண்ணிருக்கலாம். சோ சிக்கும் யூக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப வருது. இது 3வது இடத்துல இருக்கு, இது 21வது இடத்துல இருக்கு. அப்ப வேற என்ன பண்ணிருக்கலாம்? இந்த லெட்டர்ஸ் நல்லா பாருங்க. இங்க சி இருக்கா? சோ சி இருக்கு, அது பக்கத்துல உள்ள லெட்டர் என்னது? பி. அப்போ சிக்கு முந்தின லெட்டர் என்னது? பி. அப்போ -1 எடுத்திருக்கலாமா? அதே மாதிரி இங்க பாருங்க, எம்முக்கு முந்தின லெட்டர் என்னது? எல். ஓகே, சோ அதே மாதிரி ஓவுக்கு முந்தின லெட்டர் என்னது? என். புரியுதா? C-1 போட்டீங்கன்னா பி வரும், O-1 போட்டீங்கன்னா என் வரும், M-1 போட்டீங்கன்னா எல் வரும். ஓகே, சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா சோ இதுக்கு அதே மாதிரி தான். சோ இதுக்கு இந்த 3 லெட்டரா பாருங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு லாஜிக் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் எடுத்துக்கோங்க. சோ இதை பிரிச்சுட்டேன். ஓகேவா? சோ அடுத்து இந்த லாஸ்ட் 3 எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 3 எடுத்தீங்க அப்படின்னா டி. டீக்கு அடுத்து தானே யூ வருது. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? இங்க வந்து -1 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3க்கு -1, லாஸ்ட் 3 பாருங்க, டீக்கு யூ, சோ +1, ஆருக்கு எஸ், சோ ஆருக்கு அடுத்த லெட்டர் தான் எஸ், சோ +1, ஈக்கு அடுத்த லெட்டர் தான் எஃப், சோ +1 ஆச்சா? இப்போ இங்க சென்டர்ல உள்ளத பாருங்க. சோ சென்டர்ல பீக்கு அடுத்த லெட்டர் கியூ, சோ +1, யூக்கு அடுத்த லெட்டர் வி, சோ +1. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லெட்டருக்கு -1 பேட்டர்ன் எடுத்திருக்காங்க, லாஸ்ட் 3 லெட்டருக்கு +1 பேட்டர்ன் எடுத்திருக்காங்க, இடையில உள்ளதுக்கும் +1 எடுத்திருக்காங்க. அதாவது இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? இங்க பல்க் ஹெட் இருக்கா? சோ அதை எழுதுங்க அப்படி. BULK HEAD. ஓகே, எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி 8 இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5 8 இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இதையும் இதையும் எடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 1 2 3ன்னு எடுத்துக்கோங்க. சோ 1வது இருக்கத 3வது உள்ளதுல எழுதுங்க, 3வது உள்ளத 1வது உள்ளதுல எழுதுங்க, சென்டரை அப்படி எழுதுங்க. சோ B-1 என்ன வரும்? ஏ. பிக்கு முந்தின லெட்டர் என்னது? ஏ. அதே மாதிரி எல். சோ எல்லுக்கு முந்தின லெட்டர் உங்களுக்கு என்ன வரும்? கே வருமா? நல்லா பாருங்க, எல்லுக்கு முதல் லெட்டர் என்னது? கே. சோ -1 போடும்போது கே. அதே மாதிரி யூக்கு முன்னாடி என்ன வரும்? டி வரும். ஓகே, சோ இப்போ லாஸ்ட் 3 எடுத்துக்கோங்க. சோ லாஸ்ட் 3 எடுத்தீங்கன்னா ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப், டிக்கு அடுத்த லெட்டர் டி, இ, ஏக்கு அடுத்த லெட்டர் பி. இதுக்கும் அதே மாதிரி போட்டீங்க அப்படின்னா கேக்கு அடுத்த லெட்டர் என்னது? எல், ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஐ. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் KTA. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? KTAILEBF. ஓகேவா? சோ KTAILEBFங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? ஃபர்ஸ்ட் 3 இதை வந்து -1 எடுத்திருக்காங்க. லாஸ்ட் உள்ளது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்க? +1 எடுத்திருக்காங்க. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இல்லைன்னா இன்இக்வாலிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே முக்கியமான டாபிக். இதுல 2 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, U < R = W இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கன்க்ளூஷன் கரெக்டான்னு செக் பண்ணணும். Y < X பார்க்கணும். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் பாருங்க, எக்ஸ் இந்த இருக்கு, ஒய் இங்க இருக்கு.
ஓகேவா? சோ இதை நாம எப்படி எழுதலாம்? எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இசட் கிரேட்டர் than ஒய்ன்னு இருக்கு. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ப்ரியாரிட்டி படி. சோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? கிரேட்டர் thanக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்ப இங்க ரெண்டு சிம்பிள் வந்திருக்கா? இல்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னாலே எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இசட். அப்ப இசட் இருக்க இடத்துல தூக்கி எக்ஸ போட்டுடலாம். அப்ப எக்ஸ் கிரேட்டர் than ஒய்ன்னு போடலாம். இல்லனா நான் ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருக்கேன். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுக்கணும்? கிரேட்டர் than கொடுக்கணும். அப்ப இதுக்கான ஆன்சர் எக்ஸ் கிரேட்டர் than ஒய்ன்னு வரும். இதை நான் எக்ஸ் கிரேட்டர் than ஒய்ன்னு சொல்லலாம், இல்ல ஒய் லெஸ் than எக்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படினாலும் சொல்லலாம்ல. எக்ஸ் ஒய்யை விட பெருசுன்னு சொல்லலாம், இல்லனா ஒய் எக்ஸை விட சின்னதுன்னு சொல்லலாம். எப்படினாலும் சொல்லலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எக்ஸ் ஒய்யை விட பெருசுன்னு எனக்கு வந்திருக்கு. இங்க ஆன்சர்ல ஒய் எக்ஸை விட சின்னதுன்னு போட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே. அப்ப இது கரெக்ட் தானே. எக்ஸ் கிரேட்டர் than ஒய்னாலும் கரெக்ட் தான், இல்ல ஒய் லெஸ் than எக்ஸ்னாலும் கரெக்ட் தான். அடுத்து விக்கும் யூக்கும் இடையில பாருங்க. யூ எங்க இருக்கு? இந்த இருக்கு. சோ யூக்கும் விக்கும் இடையில. சோ இந்த சிம்பிள் வந்திருக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு லெஸ் than. இவங்க 3 பேர் வந்தாங்கன்னா இவங்க 3 பேர்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுக்கணும்? இவங்க 3 பேர் சேர்ந்து வரும்போது இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதுல வந்து இந்த யூவை தூக்கி இந்த ஆருக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஆரை தூக்கி போட்டுடலாம் டபிள்யூக்கு பதிலா. அப்ப யூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆர் இருக்கும். இதுக்கு பதிலா யூ தூக்கி போட்டு யூ லெஸ் than வின்னு போட்டுடலாம். ஃபைனல் ஆன்சரும் அதான் வரப்போகுது. இல்லைன்னா இந்த 3 சிம்பிள் வந்தா ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? அதே மாதிரி லெஸ் than ஈக்குவல் டு வந்தா ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுக்கணுங்கிற ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்ஸ் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்ஸ் அல்லது இன்இக்வாலிட்டின்னு கொடுத்துருப்பேன். அந்த டாபிக் கீழே பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வரும்? யூ லெஸ் than வின்னு கிடைக்குமா? யூ அப்படி எழுதிக்கோங்க. லெஸ் than வின்னு கிடைக்கும். யூ லெஸ் than வின்னு நான் சொல்லலாம், அப்படிதானே? இல்லைன்னா வி கிரேட்டர் than யூன்னு நான் சொல்லலாம். இது அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். எனக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கு? வி கிரேட்டர் than யூன்னு இருக்கு. அப்ப இதுவும் எனக்கு கரெக்ட். அப்ப என்ன ஆகுது? ஆன்சர் என்ன? ரெண்டு கன்க்ளூஷனும் எனக்கு ஃபாலோ ஆகுது. இதுக்கான ஆன்சர் என்ன? போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ட்ரூ. ஓகே, சோ உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவும் தெரியலன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு சின்ன பசில் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளான பசில் தான், குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். மொத்தம் 7 பேர் இருக்காங்க, 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சர்க்குலர் டேபிள சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. மைய பகுதியை நோக்கி தான் உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? சோ இதை நம்ம ரீட் பண்ணி கரெக்டா இந்த டயக்ராம்ல பிளேஸ் பண்ணோம்னா ஆன்சர் வரப்போகுது. சோ 7 பேர் படத்துல போடணும். உள்பக்கமா பார்த்திருக்காங்க. சோ 7 பேர் 1 2 3 4 5 6. சோ அடுத்து 7. சோ உள்பக்கமா பார்த்திருக்காங்க 7 பேரும். சோ இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேவா? சோ 7 பேர் போட்டாச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணணும். வி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். வி இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 7 பேர் இருக்காங்க. வட்ட மேசையை சுத்தி உள்பக்கமா நோக்கி இருக்காங்க. வி என்பவர் எஸ்க்கு இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப எஸ் ஓட தேர்ட் லெஃப்ட்ல வி வரணும். எஸ் எங்கனாலும் எடுத்துக்கோங்க. நீங்க இங்க கொடுக்கலாம், இங்க எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுக்கிறத எங்கனாலும் எடுத்துக்கலாம். சோ எஸ் வந்து வி, எஸ் ஓட தேர்ட் லெஃப்ட்ல யார் வரணும்? வி வந்து வரணும். ஓகே, நான் எஸ் இங்க எடுத்துக்கிறேன். எஸ் ஓட தேர்ட் லெஃப்ட்ங்கும் போது 1 2 3. அப்ப இங்கதான் என்ன வருவாங்க? வி வருவாங்க. ஓகேவா? சோ வி சிட்ஸ், V is third to the left of S. அடுத்து Q is third to the right of R. ஓகேவா? Q என்பவர் R இன் வலதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப R ஓட தேர்ட் ரைட் 1 2 3. இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியாது, அதனால நான் இப்படி எழுதிக்கிறேன். R ஓட தேர்ட் ரைட்ல Q 1 2 3 போட்டேன்னா அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க? P is second to the left of T. ஸோ இதையும் என்னால டைரக்டா பிளேஸ் பண்ண முடியாது. டீயோட செகண்ட் லெஃப்ட்ல யார போடணும்? பியை தூக்கி போட்டாச்சு. பியை தூக்கி போட்டாச்சா? டீயோட செகண்ட் லெஃப்ட்ல பி வருவாங்க. பி என்பவர் டீயை ஒட்டியவாறு இடதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். ஓகே, சோ அடுத்த லைன் ரீட் பண்ணுங்க. அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க? யூ சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆரோட இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? யூ இருக்காங்க. சோ ஆரோட இமீடியட் லெஃப்ட், ஆர் இங்க இருக்கானா? ஆரோட இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? யூ இருக்காங்க. அதான சொல்லியிருக்காங்க. யூ என்பவர் ஆரை ஒட்டியவாறு இடது பக்கத்தில் அமர்ந்துள்ளார். சோ ஆருக்கு இடது பக்கத்துல யூ போட்டாச்சு. பி என்பவர் எஸ் ஐ ஒட்டியவாறு வலது பக்கமாக உள்ளார். ஓகேவா? சோ எஸ் பக்கத்துல யார் இருக்காங்க? பி இருக்காங்க. அப்ப எஸ் ஓட வலது பக்கத்துல பி. அப்ப ஈஸியா போட்டுடலாமா? இந்த லைனை ரீட் பண்ணுங்க. பி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் எஸ். ஓகேவா? சோ பி வந்து யாருன்னா எஸ் ஓட இமீடியட் ரைட். எஸ் ஏற்கனவே இங்க போட்டாச்சு. அப்ப எஸ் ஓட இமீடியட் ரைட்ல பியை தூக்கி இங்க போட்டுடலாம். இப்ப ஈஸியா நாம 1 by 1 சால்வ் பண்ணிடலாமா? டீயோட செகண்ட் லெஃப்ட்ல யார் வரணும்? பி வரணும்னு எழுதியிருக்கோம். அப்ப டீயோட செகண்ட் லெஃப்ட்ல பினா டி எங்க போட்டா கரெக்டா வருமா? டி எங்க போட்டோம் அப்படின்னா டீயோட செகண்ட் லெஃப்ட் எது? 1 2.
ஓகேவா? சோ கரெக்டா வருமா? இங்க போட்டீங்கன்னா தப்பாயிரும். டீயோட செகண்ட் லெஃப்ட் ரைட்ல பி வந்துரும். சோ அதனால டி இங்க தான் போடணும். சோ டீயோட செகண்ட் லெஃப்ட்ல பி 1 2. ஓகே. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கியூவோட தேர்ட் லெஃப்ட்ல ஆர் வரணும். ஆரும் யூவும் பக்கத்துல பக்கத்துல வரணும். சோ ஆரும் யூவும் பக்கத்துல போடணும்னா எனக்கு ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி. இந்த ரெண்டு இடம் தான் பக்கத்துல பக்கத்துல காலியா இருக்கு. அப்ப இங்கதான் நான் ஆரும் யூவும் போடணும். ஒண்ணு ஆர் இங்க போட்டு யூ இங்க போடலாம். இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஆரை இங்க போட்டு யூவை இங்க போடலாம். ஓகேவா? சோ அதுக்குதான் ஒரு க்ளூ என்ன இருக்குன்னா கியூவோட தேர்ட் லெஃப்ட்ல ஆர். சோ கியூவை நான் எங்க போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூவை நான் எந்த இடத்துல போடலாம்? இப்போ கியூவோட தேர்ட் லெஃப்ட்ல எனக்கு ஆர் வரணும். கியூவை நான் இங்க தான் போட்டாகணும், வேற வழியே இல்ல. சோ இங்க கியூ போட்டேன் அப்படின்னா ஆரை இங்க போட முடியாது. ஏன்னா கியூவோட தேர்ட் ரைட் ஆயிரும். 1 2 3 தேர்ட் ரைட் ஆயிரும். சோ அப்ப கியூவை இங்கதான் போடணும். ஆனா ஆரை இங்க போடக்கூடாது. புரியுதா? ஏன்னா ஆரை வந்து இங்க போட்டோம் அப்படின்னா கியூவோட தேர்டு ரைட் ஆகிரும். ஓகேவா? சோ அதனால ஆரை இங்க போடக்கூடாது. ஏன்னா கியூ வந்து தேர்டு டு த லெஃப்ட் இங்க போட்டிருக்கோம். கியூ உள்ள பாக்க இருக்கான். அப்ப என்ன வரணும்? தேர்டு டு த லெஃப்ட்னா 1 2 3 இந்த இடத்துலதான் என்ன வரணும்? ஆர் வரணும். புரியுதா? ஆறு யூவும் எப்படினாலும் போடலாம். இந்த ரெண்டு இடத்துலதான் வரப்போறாங்க. அதை எங்க போடணும்? யூவை இங்க போட்டு ஆரை இங்க போட்டாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா கியூவோட தேர்ட் லெஃப்ட்ல தான் ஆர் 1 2 3. ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி போட்டுடலாமா? அப்ப ஏன் அப்படி போடுறோங்கிறது புரியுதா உங்களுக்கு? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூவோட தேர்ட் லெஃப்ட் 1 2 3. சோ இங்க ஆர் போடலாம். ஆர் பக்கத்துல யார் வரணும்? யூ வரணும். ஓகே. சோ இந்த பஸ்ல சால்வ் பண்ணியாச்சா? அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். இந்த இடத்துலதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. இங்க ஆரை போட்டு இங்க யூவை போடலாம்னு யோசிப்பாங்க. அப்படி போட்டீங்கன்னா கியூவோட தேர்ட் ரைட் ஆயிரும். கியூவோட தேர்ட் லெஃப்ட்ங்கும் போது ஆர் இங்கதான் வரும். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல? விக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது இருப்பவர் யார்? ஓகே. சோ who is second to the left of v? v ஓட செகண்ட் லெஃப்ட்ல யார் வருவாங்க இதான் கேட்டிருக்காங்க. சோ v இங்க இருக்காங்க. v ஓட செகண்ட் லெஃப்ட். v இப்படி பார்க்க உட்கார்ந்துருக்காரு. ஓகேவா? சோ அப்ப v ஓட செகண்ட் லெஃப்ட்ங்கும் போது 1 2 யார் வருவாங்க? q வருவாங்க. அப்ப v ஓட செகண்ட் லெஃப்ட்ல யாரு? q. ஓகேவா? சோ கிளியரா புரியுதா? q ஓட v ஓட செகண்ட் ரைட்னு பாத்துறக்கூடாது. v இப்படி பார்க்க உட்கார்ந்து இருந்தாருன்னா இது செகண்ட் ரைட்டா இருக்கும். v உள்ள பாக்க இருக்கிறதுனால செகண்ட் லெஃப்ட். சோ இதுக்கான ஆன்சர் என்ன? Q. ஓகே. சோ Q அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க போர்டுமாஸ் ரூல் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? சோ ரெண்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எந்த ரெண்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து டேலி ஆகும். ஓகேவா? சமன்பாட்டை சரியாக செய்ய எந்த இரண்டு குறிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஓகே. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிவைடட் பை மைனஸ் இருக்கு. சோ டிவைடட் பையையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாமான்னு பாருங்க. சோ இங்க என்ன இருக்கு? டிவைடட் பை இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு. ஓகே. சோ இந்த இடத்துல நீங்க டிவைடட் பை போடணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஓகேவா? சோ இங்க டிவைடட் பை போட்டாலும் பிரச்சனை இல்ல. 236 தான் 2 ஆல தான் டிவைட் பண்ணணும். சோ அதனால பிரச்சனை இல்ல. மேபி கட் ஆகும். இங்க ஆன்சர் என்ன வரணும்? 200 வரணும். சோ ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? சோ இன்டர்சேஞ்ச் பண்ணா 2 into 236 டிவைடட் பை 2. அடுத்து பிளஸ் 36. இந்த டிவைடட் பை இருக்க இடத்துல என்ன போடணும்? மைனஸ் போடணும். மைனஸ் 72. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 200 வரணும். வந்துச்சுன்னா நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். சோ இப்போ கட் பண்ணும்போது இந்த 2 நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே. 236 பிளஸ் 36 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 272 வரும். இங்க ஒரு 72 இருக்கு. 272 மைனஸ் 72ங்கும் போது ஆன்சர் என்ன வரும்? 200. இதே ஆன்சர் வந்துருச்சா? அப்ப நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? சப்போஸ் இந்த ஆப்ஷன் 4வதா இருந்துச்சுன்னா எப்படி மேம்? டைம் வந்து ரொம்ப ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரி யோசிப்பீங்க. சோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மைனஸ் பிளஸ் இருக்கு. சோ மைனஸையும் பிளஸையும் மாத்தணும். சோ மைனஸையும் பிளஸையும் மாத்தும் போது இங்க உங்களுக்கு பிளஸ் வந்துரும். இங்க மைனஸ் வந்துரும். இங்க பார்க்கும்போது 36 72ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 1/2 இருக்கும். சோ 1/2 இருக்கும். அப்படிதானே? சோ 1/2 வரும்போது இங்க என்னதான் ஆப்ரேட் பண்ணாலுமே கடைசி ஆன்சர் பாயிண்ட்ல வந்துரும். இங்க நமக்கு ஹோல் நம்பரா தான் இருக்கு. அப்ப அதை வச்சு இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். கிராஸையும் பிளஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சோ கிராஸையும் பிளஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த இடத்துல பிளஸ் வந்துரும். இந்த இடத்துல கிராஸ் வந்துரும். சோ அப்போ உங்களுக்கு என்ன வந்துரும்? இங்க என்ன வரும்? பிளஸ் வந்துருச்சுன்னா 234 ஆகிரும். இது வந்து 72 கட் ஆகி ஃபைனல் ஆன்சர் 200 விட பெருசா வந்துரும். சோ அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். பிளஸையும் டிவைடட் பையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. சோ பிளஸையும் டிவைடட் பையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். சோ பிளஸ் எங்க இருக்கு? பிளஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. சோ டிவைடட் பை இந்த இருக்கு. சோ இங்க டிவைடட் பை தூக்கி போட்டா 2 டிவைடட் பை 36ங்கும் போது டிவைடட் பை 18ங்கிற வேல்யூ இருக்கும். நமக்கு ஃபிராக்ஷன்லயே வரப்போறது இல்ல. ஹோல் நம்பர் தான் வரும். அதை வச்சு இதை நாம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. சோ கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா?
சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, பிளட் ரிலேஷன் கொஸ்டின். இந்த கோடட் இருக்கு இல்லையா, சோ இதை யூஸ் பண்ணி இந்த இதை வந்து சால்வ் பண்ணணும். பிளஸ்னா என்னதுன்னா சன்னு, மைனஸ்னா என்னதுன்னா சிஸ்டர், கிராஸ்னா மதர், ஓகே, டிவைடட் பை அப்படின்னா பிரதர். ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ரிலேட்டட் டு எஸ், பிக்கு எஸ்க்கு, பி வந்து எஸ்க்கு என்ன முறை, பி ரிலேட்டட் டு எஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஏ பிளஸ் பினா ஏனா பி இன் மகள். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னொன்னா எழுதிக்கலாமா. பிளஸ்னா என்னது, பிளஸ்னா மகன். ஓகேவா, சோ சன்னு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ், மைனஸ்னா என்னது சகோதரி, சிஸ்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கிராஸ், கிராஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க மதர். டிவைடட் பை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பிரதர்னு சொல்லியிருக்காங்க. சோ டிவைடட் பைனா பிரதர். ஓகேவா, சோ இப்போ உங்களுக்கு எதை சால்வ் பண்ணணும், இந்த பி கிராஸ் கியூ டிவைடட் பை ஆர் மைனஸ் டி, இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா, நீங்க வந்து இந்த டயக்ராம் வரையணும். பி கிராஸ் கியூனா என்ன அர்த்தம், கிராஸ்னா மதர், பி வந்து யாருக்கு மதர், கியூக்கு மதர். சோ பி வந்து கியூவுக்கு மதர். கியூ டிவைடட் பை ஆர், டிவைடட் பைனா யாரு பிரதர், கியூ வந்து ஆருக்கு பிரதர். அப்ப கியூ வந்து ஆருக்கு பிரதர் போட்டாச்சா. பசங்க எல்லாரையும் நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன், பொண்ணுங்களை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆர் மைனஸ் டி, மைனஸ்னா என்னது சிஸ்டர், ஆர் வந்து டீக்கு சிஸ்டர். சோ ஆர் வந்து டீக்கு சிஸ்டர், டி பிளஸ் எஸ். ஓகேவா, சோ டி பிளஸ் எஸ்னா டி வந்து யாருக்கு சன்னு, எஸ்க்கு சன்னு. டி வந்து யாருக்கு சன்னு, எஸ்க்கு சன்னு. இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். டி வந்து எஸ் ஓட பையன், டி வந்து எஸ் ஓட பையன், நல்லா கவனிங்க. டீயோட அக்கா யாரு, அக்காவோ தங்கச்சியோ, சிஸ்டர் யாரு ஆர், ஆரோட பிரதர் யாரு கியூ, கியூவோட அம்மா யாரு பி. அப்ப கியூவுக்கு அம்மான்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க தானே அம்மா. அப்ப டீயோட அப்பா எஸ்ன்னா டி, எஸ்ஸோட பையன் தான் டி, அப்போ டீயோட அப்பா, அப்படிதானே. சோ டீயோட அப்பா வந்து எஸ்ஸா இருந்தா இந்த பிக்கு வந்து ஹஸ்பண்டா இருப்பாங்களா. புரியுதா, இதை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இவங்க பிரதரோட அம்மா தான் இவங்களுக்கும் அம்மாவா இருக்க போறாங்க. ஓகேவா, சோ அத இவங்க ரெண்டு பேரும் யாரு, பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகேவா, சோ அப்போ இவரோட அப்பா, இந்த டீயோட அப்பா தான் எஸ்ன்னா கண்டிப்பா அந்த எஸ்ஸோட ஒய்ஃப் தான் யாரு பி. புரியுதா, ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கா. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். டயக்ராம் போட போறீங்க, அந்த இதை ரீட் பண்ணி அப்படியே டயக்ராம் போட போறீங்க. கிராஸ்னா என்னது மதர். ஓகேவா, கியூவோட மதர் வந்து பி. டிவைடட் பைனா யாரு பிரதர், சோ பிரதர் போட்டாச்சு. அடுத்து மைனஸ், மைனஸ்னா என்ன அர்த்தம் சிஸ்டர். ஓகேவா, பிளஸ், பிளஸ்னா யாரு சன்னு. ஓகேவா, சோ அப்போ சன்னு, சன்னுங்கும் போது எஸ்ஸோட சன்னு தான் யாரு டி. ஓகேவா, டீயோட அம்மா தான் யாரு பி. எஸ்ஸோட பையன் டி, டீயோட அம்மா பின்னா எஸ் வந்து பிக்கு என்ன முறையா இருப்பாங்க, ஹஸ்பண்டா இருப்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி என்பவர் எஸ்க்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பி வந்து எஸ்க்கு என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க. எஸ்க்கு பி யாரு, ஹஸ்பண்ட். ரெண்டு பேரும் யாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ஹஸ்பண்ட், இவங்க ஒய்ஃப். அப்ப எஸ்க்கு பி என்ன உறவு முறை, ஒய்ஃப். ஓகேவா, சோ மனைவி. சோ ஒய்ஃப்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா. அடுத்த கொஸ்டின் போலாமா. இல்ல பாருங்க, லெட்டர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க டிஎன்யூ, அதுக்கு அடுத்து வந்து என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ என்எக்ஸ்இ எஸ்பிஜே எக்ஸ்ஹெச்ஓன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டிஎன்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாம இந்த என்ல இருந்து எஸ்க்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிங்க. சோ என்ல இருந்து எஸ்க்கு என்ன ரிலேஷன் வரும்னா, என் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 14வது இடத்துல இருக்கு. எஸ் வந்து 19வது இடத்துல இருக்கு. சோ பிளஸ் 5. எஸ்ல இருந்து ஹச்சுக்கு போனோம்னா என்ன பண்ணணும், எஸ்ல இருந்து சாரி எக்ஸுக்கு போனோம்னா, எஸ்ல இருந்து எக்ஸுக்கு போனோம் அப்படின்னா சோ என்ன வரும் 19. எஸ் வந்து 19வது இடத்துல இருக்கு, எக்ஸ் வந்து 24வது இடத்துல இருக்கு. சோ பிளஸ் 5 எடுத்தா போதுமா, அப்போ பிளஸ் 5 இருக்கு. அடுத்து எக்ஸ்ல இருந்து சிக்கு போகணும், எக்ஸ்ல இருந்து சிக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம், அதே பிளஸ் 5 தான் எடுக்கணும். ஓகேவா, அப்ப இங்க என்ன பேட்டர்ன்ங்கிறது புரிஞ்சிருதா. சில இருந்து ஹச்சுக்கு போனோம், சி வந்து 3, ஹச் வந்து 8வது இடம், பிளஸ் 5. அப்ப என்ன பண்ணணும், பிளஸ் 5 பிளஸ் 5 எடுக்கணும். அப்ப டில இருந்து அதுக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும் அப்படின்னா பிளஸ் 5 எடுக்கணும். டி 4வது இடத்துல இருக்கு. சோ பிளஸ் 5 எடுத்தா 9வது இடத்துல. சோ அப்ப ஆன்சர் என்ன வரும், ஐன்னு வரும். சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும், ஐன்னு வரும். எல்லா ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணுங்க. இந்த 4வது ஆப்ஷன்ல மட்டும் தான் ஐல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட்னு சொல்லிடலாம். அடுத்து என்ல இருந்து பிளஸ் 5 எடுத்தீங்கன்னா 14 பிளஸ் 5 19. சோ எஸ் வரும். அடுத்து யூ வந்து எத்தனாவது இடத்துல, 21. 21 பிளஸ் 5 26. 26வது இடத்துல என்ன இருக்கு, இசட் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஐஎஸ்இசட். ஐஎஸ்இசட்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது வந்து ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின். 71 70 74 47 63 -26 சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம், அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கலாமா. எனக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு நம்பர். சோ அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கலாம். 71 70 மாறுதுன்னா என்ன பண்ணணும்,
-1 வரும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 70 74 மாறுது, அப்போ +4 பண்ணிருக்காங்க. 74 47 மாறி இருக்கு, அப்ப 74 47 மாத்தனா என்ன பண்ணணும், 74ல இருந்து 47 கழிச்சா 14ல 7 போனா 7, சோ 27. அப்ப இதுல இருந்து ஒரு 27 கழிச்சிங்க அப்படின்னா 47 மாறும். 47 63 மாத்தணும்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 16 வரும். 47 கூட 16 ஆட் பண்ணா 63 மாறும். இத நம்பரை பார்க்கும்போது ஏதாவது தோணுதா? சோ இந்த நம்பரை பார்க்கும்போது ஏதாவது தோணுதா? சோ என்ன தோணுது, 4ங்கிறது என்ன ஸ்கொயரு, 2 ஸ்கொயரு. 16ங்கிறது எத்தனை ஸ்கொயரு, 4 ஸ்கொயரு. 1ங்கிறது எதோட கியூபு, 1ஓட கியூபு. சோ -1ஓட கியூபு. சோ 27. சோ -3ஓட கியூபு. ஓகேவா? அப்போ 1 2 3 4 வருதா? இது வந்து கியூபு அடுத்து ஸ்கொயரு, கியூபு அடுத்து ஸ்கொயரு. புரியுதா? பார்த்தாலே புரியுதா? இங்க 4 இருக்கு, இங்க 16 இருக்கு. இது ரெண்டும் ஸ்கொயர் நம்பரு, இங்க இருக்கிறதும் கியூப் நம்பர். ஓகேவா? அப்ப ஸ்கொயர் நம்பருக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வரும், கியூப் நம்பர் வரும். இங்க 1 2 3 4, அடுத்த நம்பர் என்ன வரும், 5 வரும். சோ 5 வந்து என்னது, கியூபு. சோ -5 the whole cube. -5 the whole cube என்ன வரும், -125 கிடைக்கும். அப்ப 63ல இருந்து 125 கழிங்க. அதாவது 125ல இருந்து 63 கழிச்சு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை இங்க போடுங்க, அதுதான் இதுக்கான ஆன்சர். சோ 125 -63, 2 12ல 6 போனா 6. சோ பெரிய நம்பர்ல உள்ள அடையாளம் மைனஸ், சோ -62. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, -62. ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டானு இன்னும் செக் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இங்க 5 கியூபா, அடுத்து வந்து 6 ஸ்கொயர்னு வரும், அப்படிதானே? சோ 1 2 3 4 5, அடுத்து வந்து என்ன வரும், 6ன்னு வரும். சோ அப்ப என்ன பண்ணலாம், 6 ஸ்கொயர்னு வரும். அப்ப 6 ஸ்கொயருங்கும் போது என்னது, 36. அப்ப -62 பிளஸ் 36ங்கும் போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், -26. கரெக்டா வருதா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, -62. -62ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, பாயிண்டிங் டு a photograph of a male person. ஒரு போட்டோல ஒரு மேல் பர்சன் வந்து இருக்காரு. ஓகேவா? சோ அவரை பார்த்து பியூஷ்னு ஒருத்தன் சொல்றான், he is the son of the only son of my father. சோ என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போட்டோல இருக்க ஆள் இருக்காரு இல்லையா, சோ அவர் யாருன்னா son of the only son of my father. ஓகேவா? only son of my father. அந்த போட்டோல இருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க, போட்டோல இருக்கவர் யாருன்னா இவர் தான். அந்த போட்டோல இருக்கவர் இவர் யாருன்னா சன்னு, யாருக்குன்னா he is the son. இதுவரை நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? he is the son of the only son of my father. எங்க அப்பாவோட, ஓகேவா? சோ எங்க அப்பாவோட, யாரோட அப்பா, பியூஷ் தானே சொல்றான், பிரியேஷோ பியூஷோ. சோ பியூஷோட ஃபாதர். சோ பியூஷோட ஃபாதர் இருக்காரு இல்லையா, அந்த பியூஷோட ஃபாதரோட பையனோட ஒரே பையன், அவன் தான் யாருன்னா அந்த போட்டோல இருக்கவன். ஓகேவா? அப்ப இது யாரு, பியூஷ். ஓகேவா? பியூஷ், இது பியூஷோட அப்பா. இப்போ இவன் தான் பியூஷ்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன சொல்றான்னா, இந்த போட்டோல இருக்கவன் யாருன்னா எங்க அப்பாவோட ஒரே பையனோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் தான் பியூஷ்னு வச்சுக்கோங்க, என் பையன் இவன் அப்படின்னு நான் டைரக்டா சொல்லாம எங்க அப்பாவோட ஒரே பையனோட பையன் சொல்றேன். ஓகேவா? சோ பியூஷ்னு ஒரு பையன் இருக்கா. சோ அவன் என்ன சொல்றான்னா, எங்க அப்பாவோட ஒரே பையனோட பையன் தான் இந்த போட்டோல உள்ளவன்னு சொல்றான். ஓகேவா? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, அவர் ஒரு புகைப்படத்துல இருக்க ஒருத்தரை சுட்டி காட்டுறாங்க, அவர் என் தந்தையின் ஒரே மகனின் மகன். சோ இவன் தான் சொல்றான். இவன் என்ன சொல்றான்னா, இந்த போட்டோல இருக்கவன் யாருன்னா எங்க அப்பாவோட ஒரே பையன். எங்க அப்பாவோட ஒரே பையன் யாரு, இந்த பியூஷ். நான் தான் பியூஷ்னு வச்சுக்கோங்க. சோ பியூஷோட பையன். ஓகேவா? சோ அவன் தான் போட்டோல இருக்கவன். புரியுதா? என் தந்தையின் ஒரே மகனின் மகன். ஓகேவா? என் பையனை நான் சொல்றேன், என் பையன் இவன் அப்படின்னு டைரக்டா சொல்லாம எங்க அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட பையன் தான் இவன் சொல்றான். ஓகேவா? அப்போ பியூஷுக்கும் அந்த பையனுக்கும் அந்த போட்டோல இருக்கவருக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ பியூஷ் வந்து அந்த போட்டோல இருக்கவருக்கு என்ன ரிலேஷன் வருவாரு, ஃபாதர். ஓகேவா? பியூஷுக்கும் அந்த நபருக்கும் என்ன ரிலேஷன், பியூஷ் இந்த போட்டோல இருக்க பையன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்கவன் யாருன்னா பியூஷோட பையன். பியூஷ் வந்து அவன் பையனை தான் இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றான், இவன் என் பையன் டைரக்டா சொல்லாம எங்க அப்பாவோட ஒரே பையனோட பையன் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஃபாதர். ஃபாதர்ங்கிறது ஆப்ஷன் எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸ். ஓகே, சோ இந்த கிளாஸஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக் கிளாஸஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கணும். சோ மேக்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா மேக்ஸோட சிலபஸ் ஓரளவுக்கு முடிச்சிருக்கணும், ரீசனிங் எல்லாம் முடிச்சிருந்தாதான் இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு அந்த சிலபஸ் எதுவுமே தெரியல, பேசிக்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1699. அதே மாதிரி உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. சோ எதுக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸ் நேம் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய 50க்கும் மேல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் ஆகும். அதாவது நீங்க ரயில்வே படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸ்ல இருக்க கிளாஸஸே போதுமானது. ஓகே, சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ லாகின் பண்றதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். சோ அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணதும் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த மெசேஜ்ல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல 2500 இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுவீங்க இல்லையா? சோ அவங்க உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்க 1699 மட்டும் பே பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஆப்பை ஓபன் பண்ணுங்க. அதுல பர்ச்சேஸ்டு கோர்சஸ் இருக்கும். அதுல ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரே ஒரு டைம் தான், அதுவும் 1699 தான் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதாவது நீங்க எக்ஸாம் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா இதுல எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும் இல்லையா? சோ நீங்க ரயில்வே எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், எஸ்எஸ்சியும் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்க ரயில்வேல ஒரு லோயர் லெவல் போஸ்டோ, எஸ்எஸ்சில ஒரு எம்டிஎஸ் லெவல் போஸ்டோ இல்ல ஜிடிஓ ஏதோ ஒன்னு கிளியர் பண்ணிட்டீங்க, அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா நம்ம ஆப்லயே உங்களுக்கு சிஜிஎல் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வேலயும் சரி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லயும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல. சோ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்காது. சோ அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது, நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். உங்க கையில ஒரு லேப்டாப் இல்லைன்னா போன் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு கோர்ஸ் தான். கண்டிப்பா இந்த ஒரு கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க கரெக்டா படிச்சீங்கனாலே உங்களால எந்த எக்ஸாம்னாலுமே கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட லிங்க், ஆல் இன் ஒன் கோர்ஸோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்க மாட்டேன், சோ இந்த மினிமம் அமௌண்ட்லயே நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிருப்பேன். ஏன்னா இப்ப படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றது அதுதான். ஏன்னா ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்கோம். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 மாசத்துல இல்லைன்னா 6 மாசத்துல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், நீங்க என்ன போக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1699 தான். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. சோ 1699க்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஏன்னா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸஸோட ஃபீஸா இருக்கட்டும், ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். உங்களுக்கு இந்த 1699க்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் அதாவது எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ், வாட்ஸ்அப் குரூப் கொடுத்திருப்போம். உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்றதுக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். இதை தாண்டி வேற எதுவுமே படிக்க வேண்டாம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆவே ப்ரொவைட் பண்ணிருவோம். கரெக்டா ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி எல்லா டைம் டேபிளும் கொடுத்திருப்போம். 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்கும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? சோ ப்ரொசீஜர் என்னன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க. டீமுக்கு மெசேஜ் மட்டும் அனுப்ப போறீங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கோர்ஸ் ஓபன் பண்ணுங்க. சோ கோர்ஸ் ஓபன் பண்ணிட்டு கண்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எந்தெந்த ஃபோல்டர் ரெஃபர் பண்ணணுமோ அதை கரெக்டா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து வெறும் பிரிலிமினரி எக்ஸாம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும்.
நான் திருப்பியும் சொல்றேன், கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரு 4 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருப்போம் ஒரு பிகினருக்கு. ஃபர்ஸ்ட் பிகினரா உள்ள வரீங்கன்னா ஸ்டேஜ் 1 நீங்க முடிக்கணும். அதாவது சிலபஸை முடிக்கணும். அதுக்காக சிலபஸ், அதுக்கு கீழே டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸ்டேஜ் 2ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுக்கான கிளாஸஸ் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருப்போம். இதை முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலா நம்பர் ஆஃப் டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா? யாரா இருந்தாலும் சரி, ஒரு டாப்பரா ஸ்கோர் பண்ணவங்களா இருந்தா கூட அவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி இதுதான். சிலபஸ் முடிச்சிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிருப்பாங்க, ஃபைனலா டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஓகே, எல்லா டாபிக்குமே உங்களுக்கு கவர் ஆகும். இப்ப எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் டீச் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிளாஸஸ் ஷேர் பண்ணுங்க. சோ ஓவராலா 2000+ வீடியோஸ் வந்து இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சர்க்கிள் டெஸ்ட், வார வாரம் டெஸ்ட், அந்த டெஸ்டோட மார்க்கை வந்து உடனேவே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 கிடையாது, வெறும் 1699 தான் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ். அதே மாதிரி எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும்னா டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். சோ ஓகேவா? சோ இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இந்த மெசேஜ் அனுப்புங்க. இல்ல மேம் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சியோட டெஸ்ட் பேட்ச், ரயில்வேனா ரயில்வேயோட டெஸ்ட் பேட்ச் போடுங்க. அப்படியும் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் கோர்ஸ் போடுங்க. இல்ல மேக்ஸ் மட்டும் தனியா வேணும்னா மேக்ஸ் மட்டும் தனியா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க தனித்தனியா பே பண்ணும்போது கிட்டத்தட்ட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 இல்லைன்னா 5000 கிட்ட வந்துடும். சோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் வீக்கா இருக்கீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸாம் வந்து பக்கத்துல வந்துருச்சு. சோ டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் அகைன் சொல்லிடுறேன், 1699. சோ ஆப்ல வந்து அமௌண்ட் அதிகமா தான் இருக்கும். அது ஏன்னு தனியாவே ஒரு வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ எதனால ஆப்ல அதிகமா இருக்குன்னா நிறைய பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறிடுச்சு. அதை பத்தி தனியா ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அதனால நீங்க 2500 பே பண்ண வேண்டாம். ஓகேவா? வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகே, இது போக வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.